பருத்தி சாகுபடி செய்து பயனடைந்த பெரம்பலூர் மாவட்டம் வேப்பம்தட்டை கிராம வேளாண்மையாளர் என் செல்வராஜ் அவர்கள் தரும் யோசனைகள். வணக்கம், என் பேர் செல்வராஜ். நான் ஒரு விவசாயியாக பருத்தி சாகுபடி செஞ்சுட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 2006 இந்த ஆராய்ச்சி பண்ண தொடங்கி 2006லேருந்து 2007, 2008, 2017 வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பண்ணையில் பருத்தி சாகுபடி செய்கிறத பற்றி நாங்கள் அடிக்கடி மீட்டிங் வைப்பாங்க, அதெல்லாம் பார்ப்போம். இந்த பருத்தி விதை தெளிக்கிறதுலேருந்து விதை இயக்கக்கூடிய இயந்திரத்து மூலிமா பார்ப்போம். 2வது மருந்து அடிக்கிறது, அது இயந்திரத்து மூலிமா பார்ப்போம். 3வது ஆள் பற்றாக்குறைக்கு இயந்திரத்தை வச்சு பருத்தி நடுறது, பருத்தி விதை நேர்த்தி பண்ணுறது, இதெல்லாம் பார்த்து இந்த பண்ணை மூலிமா தெரிஞ்சுக்கிட்டு பார்த்து எங்கள் வயலில் செய்யும் போகும்போது இதெல்லாம் கொஞ்சம் குறைக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு உறுதுணையாக தெரியுது. 2வது நாங்கள் மருந்து அடிக்கும்போது இந்த பண்ணையில் பார்த்துருக்குறோம். மருந்து அடிக்கிற இயந்திரத்தை வச்சு கிட்டத்தட்ட ஒரு 12 ரூபா அளவுக்கு கருவிகள் மூலம் வச்சு மருந்து தெளிப்பாங்க பண்ணுறாங்க. அதை பார்த்துட்டு நாங்களும் வயலில் போய் செய்யும்போது எங்களுக்கு ஆள் மருந்து அடிக்கிற கூலி இந்த மற்றபடி இதெல்லாம் செலவு பார்க்கும்போது கொஞ்சம் குறைவாக தெரியுது. அதனால் பருத்தி ஆராய்ச்சி மூலிமா பருத்தி ஆராய்ச்சி பார்க்குறதுனால இந்த சில களை எடுக்கிறதோ அல்லது பருத்தி நடுறதோ மற்றபடி இதில் செய்யக்கூடிய வேலைகள் அனைத்தும் கொஞ்சம் குறைவாக செய்கிற மாதிரி எங்களுக்கு வயலுக்கு நாங்கள் போய் பார்த்து எங்கள் வயலில் செய்யும்போது கொஞ்சம் குறைவாக பணம் பற்றாக்குறை இல்லாத அளவுக்கு எங்களுக்கு ஆள் குறைபாடு கம்மியாக இருக்குது. அதனால் நாங்கள் செஞ்சுக்கிறோம். இந்த பருத்தி ஆராய்ச்சி மூலிமா சில இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. நாங்கள் நல்ல முறையில் பருத்தி அறுவடை பண்ணுறதுலேருந்து பருத்தி விதைக்கிறதுலேருந்து மற்ற மக்காச்சோளம் மற்ற எதாக இருந்தாலும் இந்த பருத்தி ஆராய்ச்சி நேரத்தில் பார்த்துட்டு நாங்கள் எங்கள் வயலில் போய் செய்யும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எங்களுக்கு மக்காச்சோள ரகம் பார்க்கும்போது 2 ரகத்தை கண்டுபிடிச்சி கொடுத்தாங்க. அதில் ரகத்தை தேர்ந்தெடுக்கிறது இங்கே பருத்தி ஆராய்ச்சியில் நாங்கள் கேட்போம். கேட்டுட்டு இந்த ரகம் கொஞ்சம் போட்டால் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த ரகத்தை நாங்கள் வாங்கிட்டு போய் வயலில் தெளித்து பார்க்கும்போது கொஞ்சம் நல்லாவே ஈல்டு கிடைக்கும், நல்லா அதிக மகசூலும் கிடைக்குது. இதுக்கெல்லாம் பருத்தி ஆராய்ச்சியில் நாங்கள் சில கருத்தில் கேட்கும்போது அவங்களும் இந்த மாதிரி விதை நேர்த்தி பண்ணி கொடுப்பாங்க. அந்த விதையை கொண்டுட்டு போய் எங்களுடைய வயலில் செஞ்சு நாங்கள் இது பண்ணும்போது எங்களுக்கு அதிகமான மகசூல் கிடைக்குது. இது ஒரு இதாக எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. 2வது மருந்து கம்பெனி எங்களுக்கு தெரியாத முறையில் மருந்து தெளிக்கிறதுக்கு நாங்கள் கேட்போம். கேட்கும்போது ஒரே கம்பெனி சார்ந்த மருந்துகளை கொடுக்கும்போது எங்களுக்கு நல்ல ஒரு மருந்தாக கம்பெனியை சொல்லுங்கன்னா அப்போ இங்கே உள்ள சாருங்களும் மற்றவங்களை கேட்டு பருத்தி ஆராய்ச்சி மூலிமா கேட்கும்போது அவங்க சில மருந்துகளாக கம்பெனியும் சொல்லுவாங்க. அது மூலிமா நாங்கள் வாங்கிட்டு அந்த இதை எடுத்துகிட்டு போயிட்டு எங்களோட வயலில் தெளித்து நாங்கள் பயிர் சாகுபடி பண்ணும்போது நல்ல ஒரு மகசூல் கிடைக்குது. அது ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது எங்களுக்கு இந்த பருத்தி ஆராய்ச்சி மூலிமா. 2வது பருத்தி ரகமும் அதே மாதிரி கேட்கும்போது ஒரு நல்ல ரகத்தை தேர்வு பண்ணி எங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த மாதிரி சில நுண்ணூட்டச்சத்து இந்த மாதிரி வயலுக்கு தெளிக்கக்கூடிய கலவை நுண்ணூட்ட பொருளாக ஏதாவது கேட்டால் இங்கே நாங்கள் கேட்டு இங்கே உள்ள சாருங்களும் மற்ற அதிகாரிகளை கேட்கும்போது அவங்க எங்களுக்கு நல்ல ஒரு முறையில் இந்த ரகம் போடலாம், இப்படி இருக்கும், இப்படி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் அதை பின்பற்றி பண்ணும்போது எங்களுக்கு வயலில் நல்ல ஒரு ஈல்டும் நல்ல ஒரு இதுவும் எங்களுக்கு கிடைக்குது. நாங்கள் அதை வச்சு பயிர் பண்ணுறதால எங்களுக்கு நல்ல ஒரு மகசூல் கிடைக்குது. மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் என் செல்வராஜ் அவர்களை 09385937411 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.